research methodology, political science. கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்மின் சவுத் இந்தியன் லீடர் தோழர் காமரேட் அருளானந்தன் என்னிடம் நான் கல்லூரி காலத்தில் 98களில் இருக்கும்போது தமிழ் மொழியின் மீதான பற்று, தேசப்பற்று, சர்வதேசிய நாடுகளின் மீதான பற்றோடு அவரை போய் பார்த்தபோது தமிழ் ஈழத்தமிழ் அல்லது இலங்கையில் நடப்பது மற்றவர்கள் சொல்வது போல பிரச்சனை அல்ல. அங்கே பசி, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சனை தான் நிரந்தரமாக இருக்கிறது. முதலாளிகள் தொழிலாளிகள் பிரச்சனை அங்கே இருக்கிறது. வர்க்க போராட்டம் தான் நடக்கிறது என்பதை இன்றைய 2024 காட்டுகிறது. தன் மொழியைச் சேர்ந்தவர்களை, தன் இனத்தைச் சார்ந்தவர்களை, தன் குலத்தை சார்ந்தவர்களை, தன் மதத்தை சார்ந்தவர்களை, தன் சொந்த தேசத்தை சார்ந்தவர்களையே அதே ஜாதியை சேர்ந்தவர்கள், அதே மதத்தை சேர்ந்தவர்கள், அதே மொழியை சேர்ந்தவர்கள், அதே இனத்தை சேர்ந்தவர்கள், அதே தேசியத்தை சேர்ந்தவர்கள் படுகொலை செய்வதற்கு பெயர் மண்ணின்மைந்தர்கள், சன் ஆஃப் சாயில் கான்செப்ட் என்பதால் சர்வதேசிய அரசியல் அறிவியலில் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசத்தை உங்கள் அறிவுக்கு பொருத்தி பாருங்கள் என்று சொன்ன தோழர் அருளானந்தத்தை நான் நினைவு கூறுகிறேன். கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் வளர்ச்சி, விண்வெளி அனைத்திலும் அடுத்த இளந்தலைமுறையை பயணிக்க வைக்க வேண்டியது நம்முடைய ஜெனரல் கான்சியஸ்னஸ். ஒரு சமூக பிரமை. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது. அதில் ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியலை கையாள வேண்டும். அது மனித வளத்திற்கு வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் இயற்கை வளங்களுக்கு மேம்பாடு செய்யக்கூடியதாக இருக்கும். தன் மொழி மக்களை, தன் இன மக்களை, தன் தேசிய மக்களை, தன் வர்க்கத்தை சேர்ந்த மக்களை, தன் பூமியை சேர்ந்த மக்களை, அதே மொழியைச் சேர்ந்தவர்கள், அதே ஜாதியை சேர்ந்தவர்கள், அதே இனத்தைச் சேர்ந்தவர்கள், அதே மதத்தைச் சேர்ந்தவர்கள், அதே தேசியத்தைச் சேர்ந்தவர்கள், அதே ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்தவர்கள் கொள்ளையடிப்பது, கொள்ளை கற்பழிப்போ அல்லது அவர்களை இனப்படுகொலை செய்வதோ ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியலாக இருக்காது. சர்வதேசிய அறிவியல் அறிஞர்கள், அரசியல் அறிவியல் அறிஞர்கள் கொடுத்த இந்தியாவிற்கு பொதுவாக வி த பீப்புள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஆத்தர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அவங்களோட ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரூல் ஆஃப் லாவை மக்களுக்கு இன்னும் கான்ஸ்டிடியூஷனலைசேஷனே ஆகலை. இன்னும் கல்வி, வேலை வாய்ப்பில் நம் மக்கள் வரவே இல்லை. 98% மக்கள் இந்தியாவை பொறுத்தவரை 1947 சுதந்திரம் அடைந்து விட்டோம், 50 குடியரசு அடைந்து விட்டோம். இப்போது 2024 இருக்கிறோம். நம் எந்த மொழி மக்களாக இருக்கலாம், இன மக்களாக இருக்கலாம், மாநில மக்களாக இருக்கலாம், ஜாதி மக்களாக இருக்கலாம், தேச மக்களாக இருக்கலாம், தன் மக்களை கல்வி, வேலை வாய்ப்பில் விண்வெளி வரைக்கும் முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய மனிதவள மேம்பாடும் இயற்கை வள மேம்பாடையும் போதிக்கக்கூடிய ரூல் ஆஃப் லா, போதிக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனலைசேஷனே இன்னும் ஆகலை. இன்னும் நம்ம மக்களை கல்வி அறிவு பெறாதீங்க, வேலைவாய்ப்பு பெறாதீங்க, மொழியாக ஒன்று சேருங்க, இனமாக ஒன்று சேருங்க, ஜாதியாக ஒன்று சேருங்க, மதமாக ஒன்று சேருங்க, தேசமாக ஒன்று சேருங்க, உழைக்காதீங்க, கல்வி வேலைவாய்ப்பு போகாதீங்க, சர்வதேசிய அளவில் நல்ல விஞ்ஞானிகளாக வாங்க, விண்வெளி ஆராய்ச்சிக்கு போங்கன்னு சொல்லாத எந்த அரசியல் அறிவியலும் வேண்டாம். ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியலை இளம் தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய சமூக பிரதி ஜெனரல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதின ஆத்தர்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஜெனரல் கான்சியஸ்னஸ் ரொம்ப முக்கியம். பொதுமக்கள், வெகுஜன மக்களின் ஆன்மா, பொது மனம், அது நம்ம செல்ஃப் கான்சியஸ்னஸோடு இருக்கும், நம்ம மனசாட்சியோட. இந்த நேம் ஆஃப் லாவில் தான் நம்ம நம்மளோட இன்டர்பிரிட்டேஷனை வச்சுருக்கணுமே தவிர நம்மளோட பர்சனல் வியூவை உள்ளே திணிக்கக்கூடாது. ஒரு டாக்டர் எப்படி ஐசியூக்குள் இருக்கும் உயிரை காப்பாற்றுவதற்கு தன் மருத்துவ அறிவியலை குணப்படுத்தும் நோக்கத்தோடு பயன்படுத்துகிறாரோ அப்படித்தான் அணுக வேண்டுமே கூட அந்த டாக்டர் இது என்ன ஜாதி, மொழி, இனம், தேசம் என்று பார்த்து அந்த நோயாளியை பார்க்காமல் விட்டால் அது எந்த அளவுக்கு ஜெனரல் கான்சியஸ் சமூக பெருமையற்ற செயலோ அதை படித்தவர்கள், கல்வியாளர்கள் தயவுசெய்து செய்ய வேண்டாம். இளம் தலைமுறை ஜாதி, மதம், மொழி, இனம், தேசம், மதம் இப்படி மண்ணின் மைந்தர்கள், சன் ஆஃப் சாயில் கான்செப்டுகளுக்குள் அடிமைப்படுத்தப்பட்டு கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், சட்டம் என சர்வதேச அளவில் விண்வெளி வரை விஞ்ஞானி ஆகும் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான அரசியல் அறிவியலை முன்னெடுக்க வேண்டும். அதுதான் ரியல் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம். அதுதான் சமகால அறிவை பொருத்தி பார்க்கக்கூடிய
ஒரு ஆக்கப்பூர்வமான மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய அரசியல் அறிவியல். அடுத்தடுத்த பகிர்வுகளிலும் என் சமகால வாழ்வியல் பயணிகளானவங்களோடு என்னுடைய பகிர்வை தொடர்கிறேன். ஃபீல் இஸ் தட்ஸ் த ஹெல்த். கோ கட் ரூல் யுவர் ஓனர். நான் தேங்க்யூ.